லஞ்ச லாபணியம் இல்லாத ஒரு துறை இருக்கிறதா என்று கேட்கிற நிலையிலே தான் இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் மதுரை மாநகராட்சி. மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஒட்டுமொத்த ராஜினாமா. மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா, ஊழல் புகாரிலே ராஜினாமா செய்த வரலாறு இதுவரை இந்த மதுரை என்பதை பார்த்திருக்கிறதா? உதாரணத்துக்கு நான் மதுரையிலே இங்கே நடந்தவற்றை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆயிரம் லஞ்ச லாவணியங்களால் மக்களுக்கு சொல்லாதன துயரங்களை தந்து கொண்டிருக்கிற இந்த அரசிலே இப்போது நாம் எப்படி யோசிக்கிறோம்? லஞ்ச லாவணியம் இல்லாத துறை ஏதாவது ஒன்று உண்டா? எந்த துறையிலே லஞ்சம் நடக்கிறது என்ற கேள்வி மாறி லஞ்ச லாபணியம் இல்லாத ஒரு துறை இருக்கிறதா என்று கேட்கிற நிலையிலே தான் இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் மதுரை மாநகராட்சி. மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஒட்டுமொத்த ராஜினாமா. வரி விதிப்பு முறைகேடு காரணமாக இன்றைய தலைப்புச் செய்தியாக வரி விதிப்பு முறைகேடு காரணமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்பட்டது தொடர்பான புகாரின் பேரிலே மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர், உதவி வருவாய் அலுவலர் உட்பட 8 பேர்கள் ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் அண்மையிலே கைது செய்யப்பட்டனர். இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே. ராஜு அவர்கள் நேரிலே சென்று அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை குலுங்குகிற வகையிலே நடைபெற இருக்கிறது. இந்த நிலையிலே தான் வரி முறைகேடு புகார் தொடர்பாக திமுக மண்டல தலைவர்கள் சிலரிடம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அண்மையிலே விசாரணை மேற்கொண்டதையும் அப்போது ஒவ்வொருடமும் 100 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பெரும்பாலானோர் மழுப்பலான பதில்களையே அறிவித்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விசாரணை நடத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று சொன்னார். மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா, ஊழல் புகாரிலே ராஜினாமா செய்த வரலாறு இதுவரை இந்த மதுரை என்பதை பார்த்திருக்கிறதா என்பது அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக இருக்கிறது. ஆகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல இந்த ஊழல் கரைபடிந்திருக்கிற திமுக அரசே ராஜினாமா செய்கிற நிலையிலே தான் இப்போது அதற்கு முன் அறிவிப்பாக மதுரை மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் ராஜினாமா. இன்றைக்கு எல்லா மாநகராட்சியிலும் இதே நிலைமைதானா என்று மக்கள் அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறார்கள்.